بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சஹீஹுல் புகாரி என்கிற ஹதீஸின் நேரடி தமிழாக்கத்தை பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் 52 ஹதீஸை முழுமையாக முடித்துவிட்டு 53வது ஹதீஸில் ஒரு சில வரிகள் வரைக்கும் பார்த்துருக்குறோம். என்ன வரைக்கும் பார்த்துருக்கோம்னு கேட்டால், அபு ஜம்ராங்கிற ஒரு அறிவிக்கிறாரு, நான் இப்னு அப்பாஸ் அவங்களோட குன்து அக்கூதுமா இப்னு அப்பாஸோட நான் அமர்ந்திருப்பேன். கொஞ்ச நாளைக்கு தங்க சொன்னார். அகிம் இந்தி ஹத்தா அஜயலக்க சகமன் மின் மாலி, என்னோட நீ தங்கணின்னு சொன்னால் என்னுடைய செல்வத்திலேருந்து உனக்கு கொஞ்சம் தர்றேன்னு சொன்னார். நான் அவரோட ஒரு 2 மாதம் தங்கினேன்னு வருது. இது வரைக்கும் பார்த்துட்டோம். நடத்த வேண்டிய இடம் சும்மா கால. பிறகு இப்னு அப்பாஸ் சொல்கிறாரு, ரசூல்லா சம்மந்தப்பட்ட ஒரு செய்தியை இவருக்கு சொல்கிறார், அபு ஜம்ராவுக்கு. என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இன்ன வஃபுத அப்துல் கைஸ், அப்துல் கைஸு கூட்டத்தார்கள். வஃப்து என்று சொன்னால் குழுவாக வருவாங்கள்ல, ஒரு ஊர்லேருந்து ஒரு பிரதிநிதிகளாக வருவாங்க, அதுக்கு பேர் வஃப்தும்பாங்க. இன்ன வஃபுத அப்துல் கைஸ், அப்துல் கைஸுங்கிற கூட்டத்தார்னு வருது. அப்துல் கைஸுங்கிறவங்களுக்கு இன்னொரு பேர் ரபியா என்றும் சொல்லுவாங்க. ரபியா என்கிற கோத்திரத்தார், அவருடைய தலைவர் அப்துல் கைஸ் போல இருக்குது, அதனால் அப்துல் கைஸ் கூட்டத்தார் என்றும் சொல்லப்படும். அப்போ இன்ன வஃபுத அப்துல் கைஸ், அப்துல் கைஸு கூட்டத்தார்கள் லம்மா அத்தவுன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லாவிடத்தில் வந்த பொழுது, ரசூல்லாட்ட அவங்க வர்றாங்க. அப்துல் கைஸ் கூட்டத்தார் ரசூல்லாவை பார்க்க வர்றாங்க. வந்த உடனே ரசூல்லா சொன்னாங்க, மணில் கவும், இந்த கூட்டத்தார் யார், இவங்க யாருன்னு கேட்குறாங்க. அல்லது மணில் வஃபுதுன்னு சொன்னாங்களா கவுமுன்னு சொன்னாங்களான்னு டவுட்டு. அதனால் 2 வார்த்தை போட்டார், மணில் கவுமு அல்லது மணில் வஃப்து. இந்த கூட்டம் யார், இந்த சமுதாயம் யார் என்று ரசூல்லா கேட்டாங்கன்னு வருது. அப்போ இதில் என்ன வழங்கணும்னு கேட்டால், ரசூல்லாவுக்கு மறைவான விஷயம் தெரியாது என்பதற்கு இது ஒரு ஆதாரம். அப்துல் கைஸ் வந்துட்டாங்கல்ல, வாங்க அப்துல் கைஸ்ன்னு கூப்பிடணும்ல, இவங்க யார், இவங்கெல்லாம் யாருன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா கேட்குறாங்க, மணில் கௌம், இந்த சமுதாயம் யார், மணில் வஃப்து அல்லது இந்த தூதுக்குழு யார் என்று கேட்டார்கள். காலு, அவங்கெல்லாம் சொன்னாங்க, ரபியா, நாங்கள் ரபியா கூட்டம். அப்போ அப்துல் கைஸ் கூட்டத்துக்கு ரபியான்னு ஒரு பேர் இருக்குங்கிறது இங்கேருந்து விளங்குறது. காலு, அந்த வந்தவங்க சொன்னாங்க, ரபியா, நாங்கள் நகுனு ரபியா, நாங்கள் ரபியா கூட்டம் அப்படிங்கிறாங்க. கால ரசூல்லா சொன்னாங்க, மர்ஹபம் பில் கௌமி, மர்ஹபான்னா நல்வருகையாகட்டும், உங்கள் வரவு நல்வருகையாகட்டும்ன்ற அவ்வளோ பெரிய வார்த்தைக்கு பதிலாக மர்ஹபாம்பாங்க. ஒரு ஆள் நம்மளை பார்க்க வர்றாருன்னு வைங்களேன், இப்ராஹிம் பார்க்க வர்றாரா, மர்ஹபன் பி இப்ராஹிம், இப்ராஹிமே வருக. மர்ஹபன் பி ஆயிஷா, ஆயிஷாவை வருக. அது மாதிரி ஒரு கூட்டமாக இருந்தால் மர்ஹபம் பில் கௌமி, அது கூட்டத்தாரே வருகன்னு என்ன செய்ய, நல்வரவாகட்டும், உங்கள் வருகை நல்வரவாகட்டும்ன்ற சொல்கிறாங்க. அதுக்கு என்ன செய்கிறதுனா, மர்ஹபாங்கிற வார்த்தை என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. கால ரசூல்லா சொன்னாங்க, மர்ஹபம் பில் கௌமி அவு பில் வஃப்தி, கௌமு சொன்னாங்களா வஃப்து சொன்னாங்களான்னு தெரியல, மர்ஹபம் பில் கௌமி அல்லது மர்ஹபம் பில் வஃப்தி, இந்த தூதுக்குழுவுடைய வருகை நல்வரவாகட்டும் அல்லது இந்த கூட்டத்தினுடைய வருகை நல்வரவாகட்டும் என்று அந்த வர்றவங்கள வரவேற்கிறாங்க. வெளியிலிருந்து வர்றாங்க, நீங்கள்லாம் யார் பண்ணோம், நாங்கள் ரபியாண்டோன்னே வாங்க, நல்லபடியாக வாங்க அப்படிங்கிறாங்க. மேலும் சொல்கிறாங்க, கைர ஹசாயா, ஹிசின்னா இழிவு, ஹசாயான்னா இழிவு இல்லாதவர்களாக உங்களுடைய வருகை அமையட்டும். ஒலா நதாமா, நதாமான்னா கை சேதப்படுறது. கைர ஹசாயா ஒலா நதாமா, நீங்கள் கை சேதப்படாதவர்களாகவும் இழிவடைந்தவர்களாகவும் இழிவடையாதவர்களாகவும் என்ன செய்யுங்க, நீங்கள் உங்களுடைய வருகை அமையட்டும் அப்படின்ற வரவேற்கிறாங்க. ஃபொகாலு, அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, யார் ரசூலல்லாம், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னா நாங்கள் லா நஸ்தத்தியு, சக்தி பெற மாட்டோம், அந்நத்தியக்க, உங்கள்கிட்ட வருவதற்கு எங்களுக்கு சக்தி இல்லை, இல்லா ஃபி ஷஹரில் ஹராம்,
ஷஹ்ருல் ஹராமில் தவிர, புனித மாதத்தில் தவிர. நாங்கள் வெளியூர்லேருந்து வர்றோம், வெளியூர்லேருந்து வர்றதா இருந்தோம்னா உங்களை பார்க்க வர்றோம்னாலே பயங்கரமாக தாக்க ஆரம்பிச்சிருவாங்க, ரொம்ப கடுமையான எதிர்ப்பு. அதனால் நாங்கள் உங்களை பார்க்க வர்றதா இருந்தால் அந்த 4 மாதம் புனித மாதம் இருக்குல்ல, அந்த மாதமாக பார்த்து வந்தால் அடிக்க மாட்டானுவோம். அந்த 4 மாதம் புனித மாதம் இது ரஜப் ஒன்று, அப்புறம் துல்கதா, துல்ஹஜ், முஹர்ரம் ஒன்று, வரிசையாக 3, ரஜப் ஒன்று. துல்கதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம் அது ஒரு 3 மாதம், ரஜப் ஒன்று ஒரு மாதம், ஆக மொத்தம் 4 மாதம். அப்போ இந்த 4 மாதத்தில் தவிர வேறு நாட்கள் எங்களுக்கு வர இயலாது. அடிக்கடி உங்கள்கிட்ட வந்து மார்க்கத்தை அறிஞ்சிக்கிட்டு போக இயலாது. அதனால் எங்களுக்கு தெளிவான சட்டங்களை இப்போ சொல்லிவிடுங்கன்னு கேட்குறாங்க. காவலு சொல்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னா நாங்கள் லா நஸ்தத்தீவு சக்தி பெற மாட்டோம், அந்நத்தியக்க உங்களிடத்தில் வருவதற்கு சக்தி பெற மாட்டோம், இல்லா ஃபி ஷஹ்ரில் ஹராம் புனித மாதத்தில் தவிர, ஓ பைனனா எங்களுக்கும், ஓ பைனக்க உங்களுக்கும் இடையே, ஹாதல் ஹையூ இந்த கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள். எந்த கூட்டத்தார்? மின் குஃபாரி முலர், முலருங்கிற கூட்டத்தை சேர்ந்த காஃபிர்கள் வந்து உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவில் இருக்கிறாங்க. அவங்கள கடந்து தான் நாங்கள் வரணும். உங்களை நாங்கள் பார்க்க வர்றதா இருந்தால் முலருங்கிற, அதாவது நீங்கள் இந்த பக்கம் நாங்கள் அந்த பக்கம், நடுவில் இவங்க இருக்கிறாங்க. யார் இருக்கிறா? குஃபார் முலர், முலர் கோத்திரத்துடைய குஃபார்கள் காபிர்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஹையின்னா கூட்டம் அர்த்தம். பைனனா ஓ பைனக்க எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில், ஹாதல் ஹையூ, ஹையுன்னா கபீலா கூட்டம், ஹையின்னா உயிருள்ள ஒன்று அர்த்தம் இருக்கிறது. இந்த இடத்துல அந்த அர்த்தம் இல்லை. ஒரு கபீலாவுக்கும் ஹையும்பாங்க. ஹையின்னா என்னது? ஒரு கோத்திரத்தார். ஹாதல் ஹையூ இந்த கூட்டத்தார் இருக்கிறார்கள். எந்த கூட்டத்தார்? மின் குஃபாரி முலர், முலர் காஃபிர் என்ற மின்னுங்கிறது பயான், முலர் காஃபிர் என்ற ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். நாங்கள் உங்கள் ஊருக்கு மதீனாவுக்கு வர்றதா இருந்தால் அவங்கள கடந்து தான் நாங்கள் வரணும். அப்போ வந்து கடந்து வந்தால் என்னவாகும்? புனித மாதத்தில் வந்தால் கண்டுக்கிறாமல் விட்டுருவாங்க. சண்டைக்கு போகக்கூடாத மாதம், எங்கேயோ தொலைஞ்சிட்டு போகிறாங்கன்னு விட்டுருவாங்க. வேறு மாதங்களில் வந்தோண்டு வைங்க, எங்களை தாக்குவாங்க. அதனால் நாங்கள் 8 மாதம் வர முடியாது, 4 மாதம் தான் வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பைனனா ஓ பைனக்க ஹாதல் ஹையூ எங்களுக்கு உங்களுக்கு மத்தியில் இந்த ஒரு கோத்திரத்தார் இருக்கிறார்கள். எந்த கோத்திரத்தார்னா மின் குஃபாரி முலர், முலருடைய காஃபிர்கள். முலருங்கிற அது ஒரு கோத்திரத்துக்கு பேர். முலர் கோத்திரத்துடைய காஃபிர்கள் என்ற கூட்டத்தார் இருக்கிறார்கள். அதனால முர்னா எங்களுக்கு ஏவுங்கள், கட்டளையிடுங்கள். முருங்கிறது வந்து அமரங்கிற வார்த்தையினுடைய ஏவல் வினை தான் முருங்கிறது. அமரங்கிற வார்த்தைக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த அமரவுக்கு வந்து எமுருன்னு வருங்காலம் வரும். எமுரு என்றால் அதிலிருந்து ஏவல் எடுத்தோம்னா உமுர் என்று வரும். எமுருக்கு அர்த்தம் ஏவல் எப்படி வரும்? உமுர் உமுர் அகலக்க பிஸ்லாத்தின்லாம் வருதில்ல. அப்போ அமரவுலேருந்து ஏவுவீராக அப்படின்னு சொல்வதாக இருந்தால் என்னென்னு வரணும்? ஃபமுர்னா, ஃபமுர்னா, ஃபமுர்னான்னு சொல்லாமல் எப்படி சொல்லணும்? ஃபமுர்னா அது ஒரு அமர் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இந்த சில சொற்களுக்கு, அதாவது அக்கல, அகத, அமர, இந்த சொற்களுக்கு மாத்திரம் சிறப்பு சட்டமாக இணைஞ்சிருக்கிறாங்கன்னா ஏவல் வினை வந்து அந்த வேறு மாதிரி சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டால், அகத ஹுதுல இருந்து ஹுதுன்னு சொல்லாமல் ஹுது மட்டும் சொல்லுவாங்க. அக்கலை குழு குழுலேருந்து குழு என்று சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லாமல் வெறுமனே குள் என்றும் சொல்வார்கள். அக்கலை குழு ஏவல் வினை குள் சாப்பிடு, குழுன்னு சொல்ல சாப்பிடுங்கன்னு வருதில்ல. குழுன்னு சொல்லலை, குழு ஒசரப்புலாம் வருதில்ல. அப்போ அக்கலவுக்கு வந்து குள், அமரவுக்கு முர், அகதவுக்கு ஹுது. இது வந்து சிறப்பு சட்டம். இதுக்கு மட்டும் வித்தியாசமாக அமுர் வரும். ஆனால் முறையான அமுரு சொல்லிக்கிடலாம். அந்த அமுரை சொல்ல விரும்பினாலும் சொல்லிக்கிடலாம். முர்னா என்று சொல்வதற்கு பதிலாக முர்னா என்று சொன்னாலும் கிராமர் படி சரிதான். முர்னா என்று சொன்னாலும் கிராமர் படி சரிதான். முர்னா என்ன அர்த்தம்? அமரண்டா ஏவினான், முர் ஏவுங்கள், கட்டளையிடுங்கள். முர்னா
எங்களுக்கு கட்டளையிடுங்கள். ஃபமுர்னான என்ன அர்த்தம்? எங்களுக்கு அடிக்கடி வர இயலாது, அதனால் ஃபமுர்னா எங்களுக்கு நீங்கள் ஆணையிடுங்கள், பி அம்ரின் ஃபசலின் தெளிவான ஒரு கட்டளையை இடுங்கள். கட்டளை இடுங்க. எப்படி இருக்கணும் அந்த கட்டளை? தெளிவாக இருந்துச்சுன்னா அடிக்கடி வந்து கேட்டுட்டு இருக்க மாட்டோம்ல. பி அம்ரின் ஃபசலின் தெளிவான கட்டளை எங்களுக்கு இடுங்கள். நுஹ்பிரு பிஹி அந்த கட்டளையை நாங்கள் அறிவிப்போம். மண் வரானா எங்களுக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு நாங்கள் போய் அவங்களுக்கு சொல்லுவோம். நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் நாங்களும் இதை அறிந்து கொண்டு வராமல் ஊரில் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு போய் நாங்கள் என்ன செய்வோம்? நுஹ்பிர் பிஹி அதை அறிவிப்போன் இருக்கு. இந்த இடத்துல நுஹ்பிரூடு தானே வரணும், நுஹ்பிரூன்னு வராமல் நுஹ்பிர்ன்னு வருதுல்ல. அது ஏன் வருது என்றால் இதுவும் உங்களுக்கு பல முறை உங்களுக்கு கிராமரில் சொல்லிட்டோம். என்ன சொல்லிட்டோம்னு கேட்டால், ஒரு ஏவல் வினைக்கு பிறகு ஏவல் வினையை சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு வினை சொல்லு வருங்காலம் வந்துச்சுன்னு சொன்னால் அதில் என்ன செய்யணும்னா வந்து ஒரு வினை சொல்லு மறைஞ்சிருக்கும். எப்படி மறைஞ்சிருக்கு? இங்கே பாருங்கள், இப்போ முர்னா எங்களுக்கு ஏவுவீராகன்னு வந்துச்சுல, அப்படி ஏவினால் வருவீராக தருவேன் அப்படிங்கிறோம். நீ வருவீராக நான் தருவேன்கிறோம். அது நடுவில் ஒரு வாக்கியம் மறைஞ்சிருக்குல்ல. என்ன மறைஞ்சிருக்கு? நீ வருவீராக அப்படி வந்தால் தருவேன். அப்போ அமுருக்கு பிறகு என்ன இருக்கும்னா ஒரு ஷரத்துடைய ஒரு சொல்லு வந்து ஒளிஞ்சிருக்கும் எல்லா பாஷையிலையும். இது அரபிக்கு தான் கிடையாது, எல்லா மொழியிலையும் என்ன இருக்கும்னு கேட்டால் அதை வந்து சொல்ல மாட்டாங்க. நம்ம கருத்தில் அது வரும், நமக்கே தெரியும். அந்த மாதிரி சொல்லும்போது என்ன இருக்குது, அங்கே ஒரு வினை சொல் ஒளிஞ்சிருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ இப்போ முர்னாண்டு ஏவுவீராகன்னு இருக்குல்ல, ஏவுவீராக. அப்போ ஃபைன் த முர்னா நீங்கள் அப்படி ஏவுவீர்களையானால் நுஹ்பிர் நாம் அறிவிப்போம். அந்த இன்கிற ஷர்த்து அங்கே இருக்கிறதுனால தான் அது வந்து ரெண்டுக்கும் ஜசம் செய்யும்ல. நீங்கள் ஏவுவீர்களையானால் அதுலேயும் ஜசம் செய்யும், நாங்கள் தெரிவிப்போம் அதுலேயும் ஜசம் செய்யும். ஷருத்துலையும் ஜசமு வந்துடும், ஜவாபுலையும் ஜசமு வந்துடும். அப்போ இதில் திருப்பி கிராமராக இருக்கணும் இன்னொருக்கா சொல்லிடுறேன். அதாவது ஃப முர்னா எங்களுக்கு நீங்கள் ஏவுவீராக, அதாவது ஃப முர்னான்னு இது அர்த்தம். முர்னான்னு அர்த்தம் ஃப முர்னா எங்களுக்கு நீங்கள் கட்டளையிடுவீர்களாக, பி அம்ரின் ஃபஸ்லின் தெளிவான கட்டளையை கொண்டு கட்டளையிடுவீராக. தெளிவான கட்டளையாக எங்களுக்கு சொல்லுங்க, விளக்கமாக சொல்லுங்கன்றாங்க. அதுக்கு அடுத்து நுஹ்பிர்னு வருது. அப்போ நுஹ்பிருங்கிறது வந்து முர்னாங்கிறது ஏவல் வந்துருச்சுல. ஏவலுக்கு பிறகு ஒரு வினை சொல் வரும்னு சொன்னால் அங்கே என்ன இருக்கு? ஏவல் வந்துட்டு ஒரு வினை சொல் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அப்படி கட்டளை இட்டால் அப்படின்னு ஒரு வார்த்தை அங்கே வந்துடும். நீங்கள் ஏவுங்க, நாங்கள் போய் எங்கள் ஊருக்கு சொல்லுவோம்னு அர்த்தம். ஏவினீர்களையானாலும் சொல்லுவோம்னு அர்த்தம். வாங்க, நீ அதாவது ஒருத்தர் என்ன செய்கிறாரு, நீ வெள்ளிக்கிழமை வா 1000 ரூபா தர்றேன். வெள்ளிக்கிழமை வாங்கிறது என்னது? ஏவல். 1000 ரூபா தர்றேன்னு ஒரு வினை சொல் இருக்குது, ஆனால் உண்மையில் அங்கே 2 வினை சொல் இருக்குது. நீ வெள்ளிக்கிழமை வா, அப்படி வெள்ளிக்கிழமை வந்தால் ஷர்த்து 1000 ரூபா தருவேன் ஜவாபு. அப்போ எல்லா ஏவல் வினைக்கு பின்னாடி என்ன இருக்கும்னு கேட்டால் இந்த ஒரு ஷரத்து ஜவாபு 2 இருக்கும். ஆனால் அந்த ஷரத்தை சொல்ல மாட்டாங்க, தமிழ்லையும் கூட சொல்ல மாட்டாங்க, எந்த பாஷையிலையும் சொல்ல மாட்டாங்க, விளங்கிக்கிறோம். அப்போ நீ வெள்ளிக்கிழமை வா 1000 ரூபா தர்றேன், அதனுடைய முழு வடிவம் என்ன? வெள்ளிக்கிழமை வா, நீ வெள்ளிக்கிழமை வந்தால் 1000 ரூபா தருவேன். நம்ம 1000 ரூபா தருவேன்னு மட்டும்தான் சொல்லுவோம். அங்கே என்ன ஒளிஞ்சிருக்கேன்? நீ வெள்ளிக்கிழமை வந்தாலும் ஒளிஞ்சிருக்கும். அந்த மாதிரி தான் இங்கே என்ன வருதுன்னா, எங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு கட்டளையை சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா நுஹ்பிர் பிஹி அதை நாங்கள் சொல்வோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் அப்படி கட்டளை இட்டால் இன் தமுர்னா இன் தமுர்னான்னு எங்களுக்குள்ள வச்சுக்கிறணும். நீங்கள் எங்களுக்கு கட்டளை இட்டால் அந்த இன் என்பது மறைஞ்சிருக்குல்ல, அது வந்து தமுர்னா என்பதிலையும் ஜசம் செய்யும், அது ஷர்த்து. நாங்கள் தெரிவிப்போம் என்பது வந்து ஜவாபு, அதுலேயும் ஜசம் செஞ்சிடும். அப்போ இன் தமுர்னா எங்களுக்கு நீங்கள் கட்டளையிடுவீர்களே ஆனால் நுஹ்பிர் பிஹி அதனை நாங்கள் தெரிவிப்போம். மண் வரானா, வரானா பேக் சைடு பின்னாடி, முதுகுக்கு பின்னாடி. வரானா எங்களுக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு நாங்கள் தெரிவிப்போம். அதாவது பின்னால் உள்ளவர்களை கொண்டு கருத்து என்னன்னு கேட்டால், இப்போ எங்களோட வராமல் ஊரில் விட்டு வந்திருப்போம்ல,
அவங்களுக்கு போய் நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. மேலும் அதில் அத்துஃபு நுஹ்பிர் அத்துஃபு, அதனால தான் நுதுஹில் என்று வருது. நதுஹுல் பிஹி, அதன் மூலம் நாங்கள் நுழைந்து விடுவோம் அல் ஜன்னத்தை, சொர்க்கத்திலையும் நுழைஞ்சிருவோம். நீங்கள் ஒரு தெளிவான கட்டளையை சொல்லுங்கள். அப்படி சொன்னீங்க என்று சொன்னால் இந்த கட்டளையை நாங்கள் ஊர்லேயும் போய் சொல்லுவோம், நாங்களும் சொர்க்கத்துக்கு போயிடுவோம்ல. நதுஹுல் பிஹில் ஜன்னா, அந்த கட்டளையின் மூலமாக நாங்களும் என்ன செய்வோம், சொர்க்கத்தில் நுழைந்து விடும். நதுஹுலுன்னு சொல்லாமல் நதுஹுல் என்று படிக்கணும். ஏன் நதுஹுல்னு படிக்கிறோம்னு கேட்டால் இது மறைக்கப்பட்டுள்ள போக்கப்பட்டிருக்கிற ஷரத்துக்கு இது ஜவாபு. மேலும் வஸஅலூஹு, ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள் அனில் அஷ்ரிபத்தி. அஷ்ரிபத்துங்கிறது ஷராபு என்பதனுடைய பன்மை. ஷராபுனா குடிபானம், ஷராபுனா டீ, டீ ஷராபு, ஷர்பத்து ஷராபு, ரோஸ் மில்க்கு ஷராபு, எதெல்லாம் குடிக்கிறோமோ, பதநீருங்கிறது ஷராபு. அந்த ஷராபு என்பதை பன்மையாக சொன்னால் அஷ்ரிபத்து. அப்போது சாலூஹு, சாலூன்னா அந்த அப்துல் கைஸ் கூட்டம் ஃபாயிலு, ஹூ ரசூல்லா. இப்போ சாலூஹுனா சாலூன் நபிய, நபியிடத்தில் அவர்கள் கேட்டார்கள் அனில் அஷ்ரிபத்தி, குடிபானங்களை பற்றியும் கேட்டார்கள். எதெல்லாம் குடிக்கலாம் எதெல்லாம் குடிக்கக்கூடாது, குடிபானத்தை பற்றியும் சொல்லுங்கள், தெளிவான கட்டளையும் போடுங்க. அந்த குடிபானத்தையும் ஆனால் நிறைய ரசூல்லா சொல்லியிருப்பாங்க, அனைத்தையும் இதில் வரல. விரிவான விஷயங்களை சொல்லுங்கன்னா நல்ல விலைக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பாளர் அதில் முக்கியமானது மட்டும் சொல்கிறான்னு வச்சுக்கணும். 4 விஷயம் தான் வருது இதில். அமரஹும், அப்படி கேட்ட உடனே அமரஹும், அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள் பி அர்பஇன், 4 கட்டளையிட்டார்கள். 4 கொண்டுன்னு தேவையில்லை, நம்ம 4 கட்டளையிட்டார்கள். அமரஹும், அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் பி அர்பஇன், 4 கட்டளையிட்டார்கள். நஹாஹும், அவர்களை தடுத்தார்கள் அன் அர்பஇன், 4 விட்டு தடுத்தார்கள். அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, 4 விஷயத்தையும் கண்டிப்பாக செய்யுங்கன்னு செய்கிறதுக்கு ஒரு 4 விஷயம் சொன்னாங்க, செய்யாதீங்கன்னு ஒரு 4 விஷயம் சொன்னாங்க. ரசூல் அந்த கூட்டத்துக்கு சொன்ன விஷயங்களில் 8 விஷயம் பேசியிருக்கிறாங்க. 8 விஷயத்தில் 4 விஷயம் செய்யணுங்கிற விஷயமா இருக்கிறது, இன்னொரு 4 விஷயம் செய்யாதீங்கிற விஷயமா இருக்கிறது. இப்போ அர்த்தத்தை பாருங்கள். இப்போ அமரகும், அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் உத்தரவிட்டார்கள் பி அர்பஇன், 4 உத்தரவுகள் போட்டார்கள். நஹாஹும், நகட நகிங்கிறங்களையே விளக்கல். நஹாஹும், அவர்களை தடுத்தார்கள் அன் அர்பஇன், 4 காரியங்களை விட்டு தடுத்தார்கள். இது மூடலாக சொல்லியாச்சு, அது விலைக்கு சொல்லணும்ல, அந்த 4 என்னன்றதை விளக்குறார். அமரகும், அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் பில் ஈமானி பில்லாஹி வஹதஹு, அல்லாவை மட்டும் நம்ப வேண்டும். ஈமான்டா நம்புறது, பில்லாஹின்னா அல்லாவை நம்புறது, வஹதஹுன்னா அவன் தனித்தவனாக இருக்கும் நிலையில் அப்படின்ற அர்த்தம். நம்ம அப்படி இல்லாமல் தமிழுக்கு என்ன செய்யலாம், மட்டும்னு சேர்த்துக்கலாம். பில் ஈமானி பில்லாஹி வஹதஹு, அல்லாஹை மட்டும் நம்பும்படி கட்டளையிட்டார்கள். 4 விஷயத்தை கட்டளையிட்டாங்கன்னு வருதுல, அதை விவரிக்கிறார். அமரகும், அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள் பில் ஈமானி பில்லாஹி வஹதஹு, அல்லாஹ்வை மட்டும் நம்புவது என்று கட்டளையிட்டார்கள். கட்டளையிட்டுட்டு கால ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க ததுரூன, நீங்கள் அறிவீர்களா? தராண்டா அறிந்து கொண்டான், தரா எதிரின்னா அறிவான். உனக்கு தெரியுமான்னு கேட்டால் லா திரிம்பம்ல, தெரியாதுங்கிறோம்ல, அந்த தராண்டா தெரிந்தான்னு அர்த்தம். ததுரூன, நீங்கள் அறிவீர்களா? மல் ஈமான் பில்லாஹி வஹதா, அல்லாவை மட்டும் நம்புவதுன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? மாண்டா என்ன, ததுரூன, நீங்கள் அறிவீர்களா? மா என்ன, எது என்ன? அல் ஈமானு பில்லாஹி வஹதஹு, அல்லாவை மட்டும் வணங்குறதுன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல கட்டளையிடும் என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ் மட்டும் வணங்கணும்னு முதல் கட்டளை போட்டுறாங்க. அது எந்த அளவுக்கு இங்கே புரிஞ்சிருப்பாங்கன்ற சொல்லாது தெரியலை, அதுக்காக கேட்குறாங்க. அது ததுரூன, நீங்கள் அறிவீர்களா? மல் ஈமானு பில்லாஹி வஹதா, அல்லாவை மட்டும் நம்புவது என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்குறாங்க. காலு, அவங்களாம் சொல்கிறாங்க அல்லாஹு ரசூலு ஆலம், அல்லாவும் ரசூலும் தான் நன்கு அறிந்தவர்கள். தெரிஞ்சாலும் கூட அப்படி சொல்ல மாட்டாங்க. ரசூல் அப்படி கேட்கும்போது நினச்சிவாங்க வேறு பதில் ரசூல்லா வச்சுருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு, தெரிஞ்ச விஷயத்தை கேட்டாலும் அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும்ன்றுவாங்க. ஆளு சஹாபாக்கள் சொன்னாங்க அல்லாஹு ரசூலுஹு ஆலமு, அல்லாவும் அவனுடைய ரசூலும் தான் ஆலமு,
ஆலமுங்கிறது இஸ்மு தஃப்லீலில் உள்ளது. அலிமவுல இருந்து மிக அறிந்தவன் வரும்ல, கம்பேரிட்டிவ் டிகிரி, அதுக்குரிய வார்த்தை அது. ஆலமு அல்லாஹ்வும் ரசூலும் தான் அறிந்தவர்கள்னு சொன்னோன்னே கால ரசூல்லா விளக்குறாங்க. அல்லாஹ் மட்டும் நம்புறதுக்கு தஃப்சீர் ரசூல்லா பண்ணுறாங்க. கால ரசூல்லா சொல்கிறாங்க, ஈமான் பில்லாஹி வஹது என்றால் என்ன அர்த்தம்னு கேட்டால், ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று உறுதிமொழி அளித்தல். ஷஹாதத்துனா உறுதிமொழி அளித்தல். சாட்சி சொல்லுதல்னு சொல்லுவாங்க, அது சரியில்லை. சாட்சிலாம் நம்ம சொல்லலை, உறுதிமொழி தான் செய்கிறோம். ரெண்டு பேருக்குள்ள பஞ்சாயத்துக்கு தான் சாட்சி. இது நம்மளாக கொடுக்குற உறுதிமொழி. அப்போ ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற உறுதிமொழி. ஷஹாதத்துனா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வுத்தர் யாரும் இல்லைன்னு ஒரு உறுதிமொழி கொடுக்கணும். அப்போ ஷஹாதத்து அன் லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு உறுதிமொழியும், அன்ன முஹம்மதன் ரசூலுல்லா, முகம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்ற உறுதிமொழியுமாகும். அல்லாஹ்வை மட்டும் வணங்குறதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமான்னு கேட்டு, அந்த அர்த்தத்தை ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா இப்படி விளக்குறாங்க. இப்படி அல்லாஹ் மட்டும் நம்புறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு நம்பினேன். முகம்மது அல்லாஹ்வுடைய தூதர், நம்ம ரெண்டும் சேர்ந்தா தான் அல்லாஹ்வை நம்புறதுங்கிறாங்க. அல்லாஹ் மட்டும் நம்புறதுல எது சேரணும், முகம்மது அடங்கணுங்கிறாங்க. அப்போ ததுரோன நீங்கள் அறிவீர்களா மல் ஈமான் பில்லாஹி வஹதா, அல்லாஹ்வை மட்டும் நம்புவது என்றால் என்னவென்று அறிவீர்களான்னு கேட்டாங்க. கேள்வி அல்லாஹ் மட்டும் அறிகிறது தானே கேள்வி. பதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் மட்டும் அறிகிறது என்றால் என்னன்னு கேட்டால், ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற உறுதிமொழி, அன்ன முஹம்மது ரசூலுல்லா, முகமது அல்லாஹ்வுடைய தூதர் என்ற உறுதிமொழியாகும். ஒன்று. அது மட்டும் கிடையாது, அல்லாஹ்வை நம்புறது இன்னும் இருக்கிறது. ஓ இகாமு சலாத்தி, தொழுகையை நிலைநாட்டுதல். தொழுகை என்ன செய்கிறது, நிலைநாட்டுதல். அக்காம என்றால் நிலைநாட்டினான். அக்காமவிலிருந்து யுகைமு, யுகைமு என்றால் நிலைநாட்டுவான். அக்காமங்கிறது அஃப் அலங்கிற வசன் தானே. அக்காமங்கிறது என்னது, அஃப் அல, அக்குவம. காமன்னா அவன் நின்றான் அர்த்தம். அக்குவம என்றால் நிலைநாட்டினான் அர்த்தம். அக்குவம என்பதை நம்ம அக்காமன்னு சொல்லுவோம். அப்போ அதனுடைய மஸ்தர் எப்படி வரும், எக்குவாமுன்னு வரும். எப்படி வரும், எக்குவாமுன். எக்குவாமுன்கிறத இக்காமுன்னு மாறிடும். எக்குவாமுன்னு வருதா, வாவுடைய ஹரக்கத்தை தூக்கி காஃபு கொடுத்துருவோம். கொடுத்தோன்னே ரெண்டு சுக்குன்னு சந்திக்கும். ஒன்று நீக்கிவிட்டு என்ன செய்வோம், இக்காமுன்னு ஆக்கிடுவோம். இக்காமு என்று மஸ்தர். ஓ இக்காமு சலாத்தி, தொழுகை நிலைநாட்டுதல். அல்லாஹ் மட்டும் நம்புறதுன்னா என்ன தெரியுமான்னு கேட்டுட்டு அடுத்து என்னது, ஓ இக்காமு சலாத்தி, தொழுகை. இக்காம் என்பது என்னது, இக்குவாமு சலாத், இக்குவாமு சலாத்தி. இஃபால், அஃபாலவுக்கு இஃபால்னு வரும்ல. அஸ்லம இஸ்லாம், அஹ்சன இஹ்சான், அக்குவம இக்குவாம். இக்குவாம் என்பதை இக்குவாம்னு சொல்லலாமன்னா சொல்லக்கூடாது, இல்லை சட்டப்படி. இக்குவாமுன்னு இருக்கல வாவுடைய ஃபத்தகத்துக்கு காஃபு கொடுத்துருவோம். கொடுத்த விட்டு இந்த வாவு அலிஃபா மாறிடும், அது ஒரு அலிஃபா மாறிடும், அதில் ஒரு அலிஃபா ஏற்கனவே இருக்குது, ரெண்டு அலிஃபா ஆயிரும். அப்போ ஒரு அலிஃபை நீக்கிட்டு இக்காமுன்னு ஆயிரும். ஓ இக்காமு சலாத்தி, தொழுகையை நிலைநாட்டுதல். ஓ ஈத்தாவு ஜக்காத்தி, ஈத்தாங்கிறது அத்தா என்றால் வந்தாண்டு அர்த்தம். அத்தை என்றால் என்னது, அத்தா. அத்தாண்டா வந்தாண்டு அர்த்தம். இந்த வந்தான்கிற வார்த்தையை அஃபு அளவை மாற்றிட்டீங்கன்னு வைங்க, கொடுத்தாண்டு அர்த்தமாகி போயிடும். அத்தாண்டா அவன் வந்தாண்டு அர்த்தம். அத்தா, அத்தான்னு சொல்லாமல் அத்தாண்டு மாற்றிட்டான்னு வைங்க, அதுக்கு பேர் என்னன்னா வந்தான்கிற அர்த்தம் திரிஞ்சு கொடுத்தான்கிற அர்த்தமாக மாறிடும். அப்போ அத்தான்னு வந்துருச்சுன்னா அதனுடைய மஸ்தர் என்ன, இத்தாவுன். அது ஈத்தாவுன், இத்தாவுன் வரும். ஈ ஒன்று, ஒரு ஹம்சா ஒன்று. அந்த இல்லத்து சட்டப்படி என்ன செஞ்சிடும், அது ஏயா மாறிக்கிறேன். ஈத்தாவு ஜக்காத்தி, ஜக்காத்தை வழங்குதல். ஈத்தாவு எங்கே எதுலேருந்து வந்துச்சுன்னு கேட்டால் அத்தா என்பதுலேருந்து வரும். அத்தாவில் இருந்தால் வந்தாண்டு அர்த்தமாயிரும். அந்த அத்தா என்பது அஃபு அளவாக மாற்றிட்டீங்கன்னு சொன்னால் கொடுத்தாண்டு அர்த்தமாக்கிறோம். ஈத்தாவு ஜக்காத்தி, ஜக்காத்தை கொடுத்தல். அடுத்து ஓ சியாமு ரமலான், ரமலானில் நோன்பு நோற்றல். சியாம் என்றால், சாம என்றால் நோன்பு நோற்றான். அதனுடைய மஸ்தர் சியாமுன். ஓ சியாமு ரமலான், ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்றல் என்பது
இதெல்லாம் வந்து சொல்லிட்டாங்களா. அடுத்து அன் துஅத்து, இது அத்தாங்கிறது, இது அலிஃபு வச்ச அத்தா, இது ஈத்தாங்கிறது, இது வந்து ஐன் வச்சது வழங்குதா. அத்தா என்றாலும் வழங்கினான் அர்த்தம். ஆழ்த்தா என்றால் கொடுத்தான் அர்த்தம். ஆழ்த்தாவில் இருந்து யோத்தி, ஆழ்த்தாங்கிற வார்த்தைக்கு வந்து வழங்கினான் அர்த்தம். அது வந்து வருங்காலமாக்குனீங்கன்னா யோத்தி என்று வரும். யோத்தி யோத்தியானி யோத்தூன்னு வருமா. முன்னிலையில் வந்து தொழுத்தி தூத்தியானி தொழுத்தூன்னு வரும். தூத்தூன் என்றால் நீங்கள் வழங்குவீர்கள். அத்தா என்றால் வணங்கினான். அழுத்தா அஃபால அழுத்தா என்றால் வணங்கினான் அர்த்தம். அதனுடைய வருங்காலம் யோத்தி. யோத்தி என்றால் வணங்குவான் என்று அர்த்தம். அந்த யோத்திக்கு சர்வு செஞ்சீங்கன்னு கேட்டால் யோத்தி யோத்தியானி யோத்தூன, தோத்தி தோத்தியானி யோத்தீன, தோத்தி தோத்தியானி தோத்தூனன்னு வரும்ல, அந்த முன்னிலை. தோத்துனா நீங்கள் வழங்குவீர்கள். நீங்கள் வழங்குவீர்கள்ங்கிறதுல இந்த அன் சேர்த்த உடனே மஸ்தரை மாற்றிக்கணும். அன் தூத்துனா நீங்கள் வணங்குதல். அதனால தான் அந்த நூனும் போயிடுச்சு. தோத்தூனான்னு இருக்கும்ல, தோத்தூனா என்ற இந்த நூனு இருக்கு. அந்த நூனு எதனால் போயிடுறேன், அன்கிற வார்த்தை வந்து அதை மஸ்தராக மாற்றிவிடும், அர்த்தத்தில் மஸ்தராக மாற்றிவிடும். அதில் உள்ள நூனை நீக்கிறோம். என்ன செய்கிறேன், நூனை போய்க்கிறோம். ஐ எஃப் ஆலா ஐ எஃப் ஆலா ஐ எஃப் அலு அன் தஃபாலா அன் தஃபாலா அன் எஃப் அல்னா அப்படின்னு அந்த பெண்பால் பன்மையுடைய நூனை தவிர எல்லா நூனும் அடிபட்டு போயிடும் இந்த அன் வந்துச்சுன்னு சொன்னான். வான் தோத்து நீங்கள் வழங்குதல், மினல் மகுனமி கனிமத்திலிருந்து போர் செல்வங்களிலிருந்து நீங்கள் வழங்குதல், அல் ஹுமுச 1/5 20% வழங்குதல். இவ்வளவே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இதில் வந்து இதில் 4 கட்டளை இட்டார்னு வருதில்ல, 4 கட்டளையை காண 4 தான் எண்ணித்தான் சொல்கிறாரு. அறிவிப்பாடு எண்ணி பாருங்க, கூட இருக்குதுல்ல. என்ன இருக்குது, இப்போ வந்து தொழுகை நிலைநாட்டுதல் ஒன்றாச்சா, ஜக்காத்து கொடுத்தல் ஒன்றாச்சா, நோன்பு ஒன்றாச்சா, கனிமத்து கொடுக்குறது ஒன்றாச்சா, அதுக்கப்புறம் ஷஹாதத்து ஒன்றாச்சா, 5 இருக்குது. ஆனால் அதில் 4 கட்டளையிட்டார்கள்னு தான் அதில் சொல்லுவார். என்ன சொல்லுவார், நகாகும் அமரகும் பி அர்பைன் 4 கட்டளையிட்டார்கள்னு தான் வருது. 4 கட்டளையிட்டார்கள்னு வந்துச்சுன்னு சொன்னால் அதில் வந்து நீங்கள் லா இலாஹ இல்லல்லாவையும் முஹம்மது ரசூலுல்லாவையும் பிரித்து அதை சொன்னீங்கன்னா இப்போ 6 கட்டளையாக போயிடும். அது ரெண்டையும் சேர்ந்து ஒன்று வச்சுக்கிட்டே கூட மொத்தம் 5 கட்டளை வந்துடுதுல. என்ன வந்துடுது, அமரகும் பி அர்பைன் 4 கட்டளையிட்டார்கள்னு சொல்லிவிட்டு அமரகும் பில் ஈமானி பில்லாஹி வஹதஹு அல்லாஹ் மட்டும் நம்புறதை கட்டளையிட்டார்கள். 1 அதுக்கு விளக்கம் என்ன, அல்லாஹ் மட்டும் நம்புறதுக்கு விளக்கம் ஷஹாதத் அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இதுதான் ஃபஸ்ட் விஷயம். 4 கட்டளையில் முதல் கட்டளை எது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற உறுதிமொழி ஃபஸ்ட்டு கட்டளை. ஒன்றாச்சா, மொத்தம் 4 தானே வரணும், 5 வருது பாருங்க. அப்போ அறிவிப்பாளர் சொல்லும்போது என்ன செய்வார், அவர் இன்னி சொன்னதில் மிஸ்டேக் பண்ணிட்டார், அவ்வளோதான். அவர் சொன்னதை கூட்டி பார்த்து 5 தான் வருது. அப்போ 2வது இகாமு சலாத்தி, 2வது இகாமு சலாத் தொழுகை நிலைநாட்டுவது 1, 3வது ஈத்தாவு ஜக்காத் ஜக்காத்தை கொடுக்குதல் 1, 4வது சியாமு ரமலான் ரமலானில் நோன்பு நோற்பது 1, 5வது வான் தோத்து மினல் மகனமில் ஹுமுச கனிமத்திலிருந்து 1/5 நீங்கள் வழங்குதல். அன் தோத்துன்னா நீங்கள் வழங்குதல், நீங்கள் வழங்குவீர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த அன் வந்ததுனால அந்த நூனும் போயிடும், அர்த்தமும் மஸ்தரை மாறிக்கிறோம். அன் தோத்து நீங்கள் வழங்குதல், மினல் மகனமி கனிமத்தில் இருந்து போரில் வந்து போருக்கு போகிறீங்கன்னு வைங்க, அதில் ஒரு செல்வத்தை நீங்கள் அடைஞ்சிங்கன்னு சொன்னால் 80% அவங்களுக்கு பங்கிட்டு கொடுத்துட்டு ஒரு 20% என்கிட்ட கொண்டாந்து தந்துடணும். அன் தோத்து மினல் மகனமி கனிமத்திலிருந்து நீங்கள் கொடுத்து விட வேண்டும், அல் ஹுமுச 1/5 கொடுத்து விட வேண்டும்ட்டாங்க. ஆனால் இதில் என்ன வருது, 4 ஏவுனாங்கன்னு வருதில்ல, 4 ஏவல் 5 தான் ஏவி இருக்கிறாங்க. ஒருவேளை அந்த வணக்கமாக உள்ளதை மட்டும் நம்பரை போட்டு அகீதாவை விட்டுட்டாரான்னு தெரியல. அது ஈமானை சேர்ந்ததாக இருக்குல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அதனால் விட்டாரான்னு தெரியல. நகாகும் அவர்களுக்கு அந்த அப்துல் கைஸ் கூட்டத்தாருக்கு தடை செய்தார்கள். அன் அர்பைன்
4 விஷயங்களை விட்டு நினைஞ்சாங்கன்னா தடுத்தாங்க. 4 விஷயம் என்ன தடுத்தாங்கன்னு கேட்டால், இந்த 4மே சாராயம் ஊற்றி வைப்பதற்கு பயன்படுத்துகிற பாத்திரங்கள். 4மே இருந்தது. அன்றைய காலத்தில் வந்து சாராயம் குடிப்பாங்கல்ல, மதுபானம், கல், அந்த கல்லை ஊற்றுறதுக்கு பயன்படுத்துறதுக்கு குறிப்பிட்ட சில பாத்திரங்களை இந்த காலத்தில் அப்படி தானே செய்கிறாங்க. அந்த ஒயின்லாம் குடிப்பதற்கு தனி ஸ்டைலாக கிளாஸ் வச்சுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த காலத்தில் ஒரு 4 வகையான பாத்திரத்தில் தான் என்ன செய்வாங்கன்னா மதுபானத்தை ஊற்றி வச்சுருப்பாங்க. அதனால அந்த பாத்திரத்து பக்கமே நாடக்கூடாதுல தடுத்துவிட்டாங்க. 4 தடுத்துட்டாங்க. அனில் ஹன்தமி, 1வது மண் சாடி, மண்ணில் அப்படி சாடி மாதிரி செஞ்சுருப்பாங்க. அந்த சாடி எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா கல்லுக்கு தான் பயன்படுத்துவாங்க. அதனால நீங்கள் மண் சாடியில் சாப்பிடாதீங்க, வேறு பொருளையும் சாப்பிடக்கூடாதுட்டாங்க. மண் சாடியில் எதுக்குன்னு கேட்டால் மதுபானம்லாம் தடுக்கப்பட்டுருச்சு. அதில் நீங்கள் பழகி போயிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதையும் குடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் மண் சாடியை தொடாதீங்கன்ட்டாங்க. அனில் ஹன்தமி, மண் சாடினா மண் பாத்திரங்களில், சாடினா ஒரு டைப் அப்படி இது மாதிரி இருக்கும், ஒரு கூஜா மாதிரி, மண் கூஜான்னு வச்சுக்கிறீங்களேன். மண்ணால் செஞ்ச ஒரு கூஜா. அதில் எதுக்கு பயன்படுத்துகிற கூஜான்னு கேட்டால் மதுபானத்தை ஊற்றி வைப்பதற்கு பயன்படுத்துகிற கூஜா, அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. துப்பா என்று சொன்னால் சுரை குடுக்கைன்னா சுரக்காய் இருக்குல்ல, சுரக்காய் பெருசாக இருக்கும்ல, அந்த சுரக்காய் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அதை வந்து காயாக இருக்கும்போதே எடுத்து சாப்பிடாம அந்த மரத்தில் விட்டுருவாங்க. அது அப்படியே நல்லா காஞ்சி போயிடும். சுரக்காய் என்ன செய்யும், காஞ்சி போயிடும். காஞ்ச பிறகு எடுத்து உள்ளதை குடைஞ்சி அந்த உள்ள விதை அதெல்லாம் எடுத்துட்டு அதில் என்ன செய்வாங்கன்னா இதை ஊற்றி வைப்பாங்க சாராயத்தை. அது சுரக்காய் வந்து ஒரு பாத்திரம் மாதிரி அடிப்படலான்னு இருக்குது. இந்த அடிப்பாகம் விரிந்து மேல் பாகம் குறுகலாக இருக்கிறதுக்கு பேர் சுரக்காய். அந்த சுரக்காய் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் மரத்திலே காய போடுவாங்க. மரத்திலே வந்து எடுக்காமல் காஞ்சா என்ன செய்யும்னா அந்த வடிவத்தோடு அப்படியே காஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் சமையல் பண்ண முடியாது, அது கல் மாதிரி இருக்கும். அந்த சுரக்காய் அறுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் மேலே மட்டும் அறுத்து விட்டுட்டு உள்ளே கையை விட்டு குடைஞ்சி எடுத்து என்ன செய்வாங்க, அதில் உள்ளலாம் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரம் மாதிரி அமைப்பில் இருக்குமா அதில் ஊற்றி வச்சுக்கிடுவாங்க. அப்போ சுரை குடுக்கைன்னு வச்சுக்கிறீங்களேன். சுரை குடுக்கையை ரசூல் அடைஞ்சாங்க, தடுத்தாங்கன்னா இதெல்லாம் வந்து சாராயம் மதுபானம் ஊற்றி வைக்கிறதுக்கு பயன்படுத்தின ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து மரப்பீப்பாயின்னு சொன்னால், அதாவது மரத்துலையே பாத்திரம் மாதிரி செய்கிறது. மரப்பீப்பாயின்னா பீப்பாயின்ட்டு நீங்கள் அடித்து பார்த்தா தெரியும், நெட்டில் அடித்து பார்த்தா தெரியும். பீப்பாயின்னு எப்படி இருக்கும்னு கேட்டால் அது செதிலாக பலகையை அறுத்து அது அப்படியே ஒரு பாத்திரம் மாதிரி வடிவத்தில் செஞ்சு அதுக்கு இரும்பில் வளையம் போட்டு அதுக்குள்ளே ஊற்றி வச்சுருப்பாங்க. மரத்தினால் செய்கிற பாத்திரம்னு வைங்களேன், மரத்தினால் செய்யக்கூடிய ஒரு பாத்திரம். அதுக்கப்புறம் முசஃபத் என்று சொன்னால் தார் பூசின பாத்திரம், தாரை பூசி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி 4 வகையான பாத்திரத்தை வந்து ரசூல்லா வந்து தடுத்திருந்தாங்க. ஒரு உபமா கால அல் முகையர், இந்த முசஃபத் என்பதற்கு பதிலாக சில அறிவிப்பாளர் சொல்கிறாங்க அல் முகையருங்கிறாங்க. 2க்கு ஒரே அர்த்தம் தான். ருபமா கால சில நேரத்தில் அந்த அறிவிப்பாளர் சொல்லுகிறார் அல் முகையர் என்று சொல்கிறார். எதுக்கு பதிலாக அல் முசஃபத் என்பதற்கு பதிலாக அல் முகையருங்கிறார். ஆக மொத்தம் 4 பாத்திரம் தான். அப்போ இந்த 4 பாத்திரமே இந்த பேர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற தேவையில்லை. 4 வகையான பாத்திரத்தை வச்சுருந்தாங்க. அந்த 4 பாத்திரங்களையும் சாராயம் ஊற்றி பயன்படுத்துவதற்கு வைத்திருந்த ஒரு பாத்திரம், அதை யூஸ் பண்ண வேணாம்ன்ற சொல்ல தடுத்துட்டாங்க. ஒகால் அவர் சொன்னார்கள், எவ்வளோ உன்ன நான் சொன்ன இவற்றை மனனம் செய்து கொள்ளுங்கள். நான் இப்போ சொன்னேன்ல இந்த விஷயத்தை நீங்கள் நல்ல மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். வாஹ்பிரு பிஹின்ன, இவற்றை நீங்கள் அறிவித்து விடுங்கள். மண் வராக்கும், உங்களுக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு வராதவர்களுக்கு சொல்லிடுங்கன்ட்டாங்க. இது இந்த ஹதீஸுடைய மொத்த ஒரு விஷயம் வைங்களேன். இதில் பாயிண்ட் என்ன, பாடத்துக்கு என்ன பாயிண்ட்னு கேட்டால், கனிமத்தில் உள்ள 5இல் ஒரு பகுதியை கொடுப்பது ஈமானை சேர்ந்தது அப்படின்னு வருதில்ல, அதுக்காக கொண்டு வர்றாரு. ஆனால் இந்த தடை வந்து இப்போ கிடையாது. எந்த பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ணலாம், தடை செஞ்சாங்கன்னு வருது. இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொர கொடுக்க மஞ்சாடி அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு வருது. ஆனால் அப்படி தான் பயன்படுத்தக்கூடாது. அன்றைக்கி கூட இந்த மதுபானம் விற்கிறது பல பாட்டிலில் வைப்பாங்க, அதை தூக்கி வேணா போட்டிருப்பான், அதில் வேறு ஏதாவது பொருளை ஊற்றி வச்சுக்கலாமான்னு கேட்டால் இதன்படி கூடாதுன்னு சொல்கிற மாதிரி வரும். ஆனால் அப்படி கிடையாது. அந்த தடை வந்து நீக்கப்பட்டு அந்த விவரத்தை நான் பிறகு சொல்கிறேன். அதை வந்து அடுத்த படத்தில் என்ன செய்வோம், இந்த இது வரைக்கும் அர்த்தத்தை மட்டும் வச்சுக்கிடுவோம்.
அந்த தடை வந்து இதில் தடை செய்யப்பட்டாலும் பிறகு அந்த தடை நீக்கப்பட்டுருச்சு. சரியா? அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிறேங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.